கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்கள் சூரா யூனுஸ், சூரா ஹூத், சூரா யூசுப் ஆகிய 3 சூறாக்கள் ஓதப்பட்டது. இந்த 3 சூறாக்களினுடைய பெயருமே நபிமார்களுடைய பெயரை தாங்கியிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சூரா யூனுஸ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அங்கே பேசப்பட்டிருக்கிறது. சூரா ஹூத் என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கலவையாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சமூது கூட்டத்தார்களை பற்றி பேசியிருக்கிறான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசியிருக்கிறான், அதுபோல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசியிருக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசியிருக்கிறான். இப்படியாக சூரா ஹூதில் பல்வேறு நபிமார்களினுடைய அந்த வரலாறுகளையும் சொல்லி அதிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய படிப்பினையை பற்றி சூரா ஹூதில் பேசியிருக்கிறான். சூரா யூசுப் நாம் சொல்லி தெரிய வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. சூரா யூசுஃபை பொறுத்தவரை குர்ஆன் பேசக்கூடிய மிக நுட்பமான, மிக தனித்துவமான ஒரு வரலாறு சூரா யூசுஃபினுடைய வரலாறு. துவக்கம் முதல் கடைசி வரை அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மட்டுமே பேசப்பட்டிருக்கும். அந்த சூறாவை தவிர வேறெங்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசப்பட்டிருக்காது. வேறு எந்த நபிமார்களை பற்றி அந்த சூறாவிற்குள்ளேயும் வரலாறுகள் சொல்லி பேசப்பட்டிருக்கிறது. முழு நீள வரலாறாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஒட்டுமொத்தமாகவே நாம் இங்கே சிந்தனையில் கொள்ள வேண்டிய மிக சுருக்கமான ஒரு நல்ல படிப்பினை என்ன என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஏன் இந்த நபிமார்களின் வரலாறுகளை சொல்லி அதை நீங்கள் கேளுங்கள், சிந்தியுங்கள், அதிலிருந்து படிப்பினையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் என்று பார்க்கிற பொழுது, ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவத்தை கொடுத்திருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது மிக நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் துனியாவுல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்கள்? குர்ஆன்லேயே அல்லாஹ் நேரடியாக சொல்லுகிறான், 950 வருஷம் வாழ்ந்தார். 950 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த நீடித்த ஆயுள் செலுத்தக்கூடிய வகையில் இல்லை, பொருத்தமான வகையில் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. கடைசியில் முடிவு என்ன ஆனது? அந்த கூட்டம் முழுமையாக அழிக்கப்பட்டது. தண்ணீரை கொண்டு, வெள்ள பிரளயத்தை கொண்டு முழுமையாக அழிக்கப்பட்டது. ஆது சமூக கூட்டத்தினர்களை பற்றி அல்லாஹ் சூரா ஹூதில் பேசியிருக்கிறார். அவர்கள் என்ன சிறப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிற பொழுது, ஒரு கடுமையான உடல் வலிமை கொடுக்கப்பட்டார்கள். ஆது சமூக கூட்டத்தினர்கள் மிக கடுமையான ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்களாக இந்த துன்யாவில் அவர்கள் வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மலைகளில் தங்களுக்கு தேவையான அந்த வீடுகளை, இல்லங்களை தங்களுடைய கரங்களால் குடைந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, கற்களை எல்லாம் ரொம்ப சாதாரணமா கையிலேயே செதுக்கக்கூடிய அளவிற்கு உடல் வலிமை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அல்லாஹ் எந்த ஒரு நியமத்தை கொடுத்தானோ அதற்கு நன்றி செலுத்தாமல், அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தாமல், தங்களுடைய அதிகாரத்தின் மீது, தங்களுடைய சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். முடிவு என்னானது? இடி முழக்கத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தினர்களை அளித்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டம், அவர்களுக்கு என்ன நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான்? அவர்கள் ரொம்ப வித்தியாசமாகவே கேட்டிருப்பார்கள். குர்ஆன் முழுக்கவே பார்த்தா, எங்களுக்கு இந்த அற்புதம் வேண்டும், அந்த அற்புதம் வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு மத்தியில சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? தூரத்தில் ஒரு குகை இருக்கிறது. அந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பூமி 2ஆக பிளக்க வேண்டும், உள்ளிருந்து ஒட்டகம் வர வேண்டும், கர்ப்பம் தரித்திருக்க வேண்டும், வரக்கூடிய ஒட்டகம் கீழே உள்ளிருந்து வந்தவுடன் அது குட்டியை ஈண்டெடுக்க வேண்டும், அந்த குட்டி இந்த வண்ணத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் மிக நுட்பமாக, நூதனமாக அல்லாஹ்வுடைய சக்தியோடு விளையாடினார்கள். அல்லாஹ் கேட்டதையும் அவர்களுக்கு கொடுக்கத்தான் செய்தான். ஆனால் தங்களுக்கு வழங்கப்பட்ட நியமத்தை அவர்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தவில்லை. எந்த அற்புதமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒட்டகத்தை கொடுத்தானோ அதை அவர்கள் கொலை செய்தார்கள். கடைசியில் என்னானது? அவர்களும் அழிக்கப்பட்டார். இப்படியாக குர்ஆனில் எல்லா சமுதாயத்தினர்களும் ஒரு கட்டத்தில் நன்றி மறந்து நடந்து கொள்ளுகிற பொழுது, இறைவனுக்கு மாறு செய்கிற பொழுது அவர்கள் வேரோடு அழிக்கப்பட்டதாகத்தான் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. நாம் ஓதும் பொழுது கூட, வைலா மதியன் அகாஹும் ஷுஐபா காலையாக்கும் என்பதுல்லாஹ் மாலக்கும் இல்லாஹின் கைரு வலாத்தன் குசுல் மிக்கியால வல்மீசான். அந்த மதியன் வாசிகள் என்ன செய்தாங்க? அளவு நிலுவையில் மோசடி செய்தார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் வேதனையை தந்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூட்டத்தினர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, முன்னுண்டான மக்கள் என்னென்னவெல்லாம் மாறு செய்தார்களோ, என்னென்னவெல்லாம் பாவம் செய்தார்களோ எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நான் செய்து கொண்டிருக்கிறோம்.
லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் என்ன செய்ததோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆதி சமூக கூட்டத்தார்கள் என்ன செய்தார்களோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அளவு நிலையில் மோசடி செய்கிறோம். அல்லாஹுக்கு நன்றி இல்லாமல் நடக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கிறான். என்ன காரணம்? ஏதாவது ஒரு சமயத்துல, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கான தௌபாவிற்கான வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று தௌபாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டவர்களாகத்தான் நாம் ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் என்ன செஞ்சதோ அதை நிச்சயம் நாமும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமான படிப்பினை என்பது, எப்பொழுது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அருள் குறைகளை நாம் வீணாக்குகிறோமோ, அதற்கு நன்றி இல்லாமல் நடந்து கொள்கிறோமோ, அதற்கு முரண்படுகிறோமோ, அப்பொழுது அல்லாஹ்வின் வேதனை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதைத்தான் இந்த வரலாறுகள் எல்லாம் சொல்லுது. எல்லா வரலாறுகள்லையும் ரொம்ப நுட்பமான இன்னொரு வரலாறு இருக்குது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. ஒட்டுமொத்த நபிமார்களுடைய கூட்டத்திலேயே வேதனை வாக்களிக்கப்பட்டதற்கு பின்னால் தப்பி பிழைத்த ஒரே கூட்டம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். அல்லாஹ் இந்த சூரா யூனுஸினுடைய 98வது வசனத்தில் பேசுகிற பொழுது, ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌமி யூனுஸ்னு சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்களுக்கு அவர்களுடைய ஈமான் பயன் தந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு 3 நாட்கள் கெடுபிடித்து விட்டு ஊரை விட்டும் வெளியே வந்து விட்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, மக்கள் கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 3 நாட்கள் அவகாசம். முதல் நாள் உங்களுடைய முகமெல்லாம் சிவந்துவிடும், 2வது நாள் உங்களுடைய முகமெல்லாம் மஞ்சளித்துவிடும், 3வது நாள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தினர்களை விட்டு, நைனுவா கூட்டத்தை விட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்து விடுகிறார். அந்த 2 நாட்களும் அவர்கள் அந்த அடையாளத்தை பார்க்கிற பொழுது அவர்களுடைய தௌபா அவர்களுக்கு கை கொடுத்தது. என்ன செஞ்சாங்க? ஊர் மக்கள், எல்லா மக்களும் ஒரு திரையில் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் அழுது குழம்பி மன்றாடி தௌபா செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நபி எந்த ஒரு வேதனையை வாக்களித்தார்களோ அதை விட்டும் அவர்களை காப்பாற்றினார். அவர்கள் வேதனை இறக்காமல் தடுக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் உள்ள வரலாறு மிக நீண்ட நெடியது. நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி, ஒரு நபியால் நாம் பத்வா செய்யப்பட்டாலும் கூட சமயங்களில் நம்முடைய தௌபா நமக்கு கை கொடுக்கும் என்பதைத்தான் இந்த ஆயத் சொல்லி தருகிறது. தௌபாவுக்கான வாசல் நமக்கு மட்டும் மௌத்து வரைக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ரூஹு நம்முடைய தொண்டை குழியை வந்து அடையும் வரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தௌபாவின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான். எனவே நாம் வாழும் காலங்களில் என்னென்ன தவறுகள் செய்தோம், யாரிடத்தில் என்னென்ன மோசடிகள் செய்தோம், கொடுக்கல் வாங்கலில் நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். அது சார்ந்த சிந்தனை மனதில் இருக்கும் வரை தௌபாவின் வாசலை அதிகம் நாம் பட்டு பிடித்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக தௌபா செய்கிற பொழுது அல்லாஹ் ஒரு கட்டத்தில் நம்மை பரிசுத்தமான மக்களாக மாற்றிவிடக் கூடும் என்பதை மேலே சொன்ன வரலாறுகள் நமக்கு ஒரு பெரும் பாடமாக சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழுகிற காலகட்டத்தில் இறைவனின் பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக.